ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SKV A1 சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் குடிமையியல் பகுதியில் இருக்கக்கூடிய 2வது லெசன் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும். இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம SKV A1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு கொண்டே வரும். இப்போ வாங்க கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? ஆன்சர் பாருங்கள், 12. அதாவது பார்த்தோன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு ரீசெண்டாக 2019 பார்த்தோன்னா மாநகராட்சி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 15 இருக்குது. சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம் மாவட்டம். சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? ஆன்சர் வாலாஜாபேட்டை நகராட்சி. சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின். சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சென்னை மாநகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1688. 1688. அடுத்தது 5வது கொஸ்டின். நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுபவர்கள் யார்? நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுபவர்கள் யார்? ஆன்சர் அரசு அதிகாரிகள். அடுத்தது 6வது கொஸ்டின். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் யார்? ஆன்சர் செயல் அலுவலர். அடுத்தது 7வது கொஸ்டின். கிராமங்களில் செயற்படும் உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கிராமங்களில் செயற்படும் உள்ளாட்சி அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கிராம ஊராட்சி. சரிங்களா? அடுத்தது 8வது கொஸ்டின். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யார்? ஆன்சர் வட்டார வளர்ச்சி அலுவலகம். வட்டார வளர்ச்சி அலுவலகம். அடுத்தது 9வது கொஸ்டின். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டம் எது? அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டம் எது? ஆன்சர் விழுப்புரம் மாவட்டம். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 22. சரிங்களா? அடுத்தது 10வது கொஸ்டின். பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது எது? பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுவது எது? ஆன்சர் ஊராட்சி ஒன்றியம். அடுத்தது 11வது கொஸ்டின். தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? தேசிய ஊராட்சி தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 24ஆம் தேதி. சரிங்களா? ஏப்ரல் 24ஆம் தேதி. 12வது கொஸ்டின். இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது? இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் எது? ஆன்சர் சென்னை. அடுத்தது 13வது கொஸ்டின். மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? மாநகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் மேயர். சரிங்களா? அடுத்தது 14வது கொஸ்டின். இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாடு. அடுத்தது 15வது கொஸ்டின். தேசிய பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கக்கூடிய சட்டம் பார்த்தோன்னா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி. சரிங்களா? 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி. அடுத்தது 16வது கொஸ்டின். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ஆன்சர் 5 ஆண்டுகள். அடுத்தது 17வது கொஸ்டின். ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது? ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒரு மாவட்ட ஊராட்சி. சரிங்களா? ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஊராட்சி தான் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா 18வது கொஸ்டின். ஒரு மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட அந்த மாவட்டத்தில் எவ்வளவு மக்கள் இருக்க வேண்டும்? ஒரு மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் கொஷின். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 50,000. சரிங்களா? 50,000 மக்கள் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது 19வது கொஷின். மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மாநகராட்சி துணைத் தலைவரும் நகராட்சி துணைத் தலைவரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? ஆன்சர் அந்தந்த பகுதி உறுப்பினர்களால். சரிங்களா? அடுத்தது 20வது கொஸ்டின். கிராம சபை எத்தகைய அமைப்பு? கிராம சபை எத்தகைய அமைப்பு? ஆன்சர் ஒரு நிரந்தர அமைப்பு. சரிங்களா? அடுத்தது 21வது கொஸ்டின்.
கிராம சபை கூட்டங்களில் யார் கலந்து கொள்வார்கள்? கிராம சபை கூட்டங்களில் யார் கலந்து கொள்வார்கள்? யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெயர் வந்து இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா? அடுத்தது 22வது கொஷின். கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வந்து கூடும் அப்படின்னு பார்த்தோன்னா 4 முறை. சரிங்களா? 4 முறை வந்து பார்த்திங்கன்னா கூடும். அடுத்தது 23வது கொஷின். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 33%. சரிங்களா? எத்தனை சதவீதம்? 33%. அடுத்தது 24வது கொஷின். 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் எத்தனை சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர்? அதாவது 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் வந்து பார்த்தோன்னா எத்தனை சதவீதம் இடங்களை வந்து வெற்றி பெற்றனர் அப்படிங்கிறத கொஷின். எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38%. சரிங்களா? அடுத்தது 25வது கொஷின். உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது? உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துகிறது? ஆன்சர் மாநில தேர்தல் ஆணையம். சரிங்களா? அடுத்தது 26வது கொஷின். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, கோயம்பேட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது 27வது கொஷின். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? ஆன்சர் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் SKVA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.